தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். விடியாத ஆட்சியில் தொடர்ந்து கனிம வள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு அங்கே நடக்கின்ற கனிம வள கொள்ளையை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லக்கூடிய செய்தியாளர்கள் தாக்கப்படுகின்ற, சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுகின்ற நிகழ்வு தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சிவாயம் பகுதியில் திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டிக்கு சொந்தமான மணல் குவாரி மற்றும் கல் குவாரியிலே அரசு அனுமதியை மீறி சட்டவிரோதமாக மணல் கொள்ளை கல் குவாரியை வெட்டி எடுத்து கடத்துகின்ற சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது தெரிந்து நியூஸ் தமிழ் ஊடகத்தின் செய்திக்குழு அங்கே சென்று பல்வேறு ஆதாரங்களை சேகரிக்க முயன்ற பொழுது எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய குவாரியிலிருந்து ரவுடிகளை அழைத்து சென்று செய்தியாளர் குழு நிருபர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் ஆகியோரை தூக்கி சென்று அடித்து சித்திரவதை செய்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவி தற்போது கரூர் மாவட்டத்தினுடைய சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு காவல் படையை அனுப்பி இந்த நியூஸ் தமிழ் செய்திக்குழுவில் இருக்கின்ற அந்த பணியாளர்களை, பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? ஆட்சியாளர்கள் தொடர்ந்து கனிம வளத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த கனிம வள கொள்கைக்கு நடவடிக்கை எடுப்பீர்களா? தாய் தமிழ் உறவுகளே, பாருங்கள் இந்த அக்கிரமத்தை, அநியாயத்தை. நன்றி, வணக்கம்.